ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜை ரூமில் விளக்கடியில் தாம்பலத்தில் பச்சரிசி வச்சுருப்போம். அந்த பச்சரிசி என்ன பண்ணுறேன்னு ஒரு கொஸ்டின் உண்டு. அந்த பச்சரிசி பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம், ஸ்வீட்ஸ் எதுவும் சாப்பிடலாம், இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வில்லைகளாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி 2 தட்டில் வச்சு காய வச்சு எடுக்கணும். காய வைக்கும்போது ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது. ரொம்ப வெயில் வச்சிட்டோம்னா உடஞ்சி போயிடும். வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் வந்துடும், அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. 2 பிளேட்டாக வச்சுருந்தேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் 1 பிளேட் ஆயிடுச்சு. 1 பிளேட்டில் காய வச்சு எடுத்து அதை இப்போ ஒரு பாட்டில் அடைச்சி வச்சாச்சு. இப்படி வச்சுருந்தோம்னா 3 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது, வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை கோலம் விடும்போது தேவையான பீசஸ் எடுத்து பன்னீர் இல்லைன்னா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோலம் விடலாம். நான் அதே பீஸ் எடுத்து சத்கோண கோலம் பூஜை ரூமில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி அரிசியை